பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானமும் நல்ல சரீர சுக பலமும் இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதலும் உங்கள் பிரயாணங்களிலே நல்ல பாதுகாப்பும் உங்கள் கைகளின் பிரயாசத்தில் மிகுந்த ஆசீர்வாதமும் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார் என்று சங்கீத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் நமக்காக யாவையும் செய்து முடித்துவிட்டவரானபடியினாலே நாம் சோர்ந்து போகவோ ஏதோ ஒன்றை குறித்து கலங்கவோ தேவையில்லை. கர்த்தராகிய தேவன் செம்மையான பாதையில ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டிருப்பது போல இனி வருகிற நாளிலும் உங்களை நடத்துவாராக. பிரியமானவர்களே, உலகத்துல ஒரு அநீதி நடந்திருப்பதை நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அதாவது லூக்கா 23ஆம் அதிகாரம் 13 முதலுள்ள வசனங்களை வாசிக்கும் போது, பிலாத்து தலைமை குருக்களையும் இயேசுவை கொண்டு வந்து நிறுத்தின சகல மனுஷர்களையும் பார்த்து, நீங்கள் இவன் மேல் சாட்டக்கூடிய எந்த குற்றத்தையும் நான் விசாரித்த போது இவனில் கண்டுபிடிக்கவே இல்லை. இவனிடத்துல ஒரு குற்றமும் இல்லை என்பதை ஏரோதும் அறிந்தது என்னிடத்திலே அனுப்பியிருக்கிறார். ஆகவே நான் இவரை லேசாய் தண்டித்து விடுதலையாக்குவேன் என்று சொன்னார். ஆனால் மக்களோ அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதினாலும் தன் பதவியை தான் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் தலைமை குருக்களும் மற்ற மனுஷர்களும் சொல்லுவதை கேட்டுத்தான் ஆக வேண்டும் என்கிற நிலையில் காணப்பட்ட பிலாத்து ஒரு குற்றமும் இல்லை என்று சொன்ன இயேசுவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தார். குற்றமே இல்லாத, அக்கிரமமே காண முடியாத ஒருவரை பதவி மோகத்தின் நிமித்தம் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்த இதுபோல ஒரு அநீதியை பிரியமானவர்களை நாம் பார்ப்பது கடினம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல குற்றமற்ற இரத்தத்தை காட்டி கொடுத்து நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்து மனவருந்தினான், துக்கப்பட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவை பின்பற்றக்கூடிய அவருடைய சீடர்களும் அப்போஸ்தலர்களும் ஒரு குற்றமும் செய்யாமலும் ஒரு தப்பிதங்களும் செய்யாமலும் இயேசுவை போல பாடுகளை அனுபவித்திருக்கிறார்கள். செய்யாத குற்றங்களுக்கு தண்டனையை அனுபவித்திருக்கிறார்கள். இன்றைக்கு நான் உங்களுக்கு செய்தியின் தலைப்பாய் கொடுத்திருக்கிறதே, நன்மை செய்து பாடு அனுபவியுங்கள். இன்றைக்கு நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நான் நல்லதுதான் செய்தேன், யாருக்கும் கெடுதல் செய்யவே இல்லை, யாருக்கும் கெடுதல் செய்வதற்கு நான் மனதார நினைத்ததும் இல்லை. ஆனால் மனிதர்கள் என்னை காரணமில்லாமல் பகைக்கிறார்கள், தூசிக்கிறார்கள், எனக்கு எதிராக மனிதர்களை சேர்த்து கொண்டு எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள், என்னை அவர்கள் மத்தியில் பரிகசிக்கிறார்கள். பிரியமானவர்களே, வேதத்தில் முதல் இரத்த சாட்சி யார் என்று சொன்னால் ஸ்தேவான். ஸ்தேவான் மற்ற அப்போஸ்தலர்களைப் போலையோ அல்லது சீடர்களைப் போலையோ பெரிய ஆள் ஒன்றும் கிடையாது. அவர்
பந்தி விசாரிப்புக்காரனாய் காணப்பட்டான். அப்படிப்பட்டவர் மூலம் தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் வெளிப்படுத்தினார். இதை கண்டு பொறுத்து கொள்ள முடியாத மனுஷர்கள் அவரை பிடித்து கொண்டு போய் விசாரித்தார்கள். அப்படி அவர்கள் விசாரிக்கும் போது கூட அவர் சத்தியத்தை தான் எடுத்து பேசினார். தன்னுடைய சொந்தத்திலிருந்து எதையும் பேசவே இல்லை. தேவனை குறித்தும், தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்தும், தேவனுடைய வருகை குறித்தும், தேவனுடைய நீதியை குறித்தும் அவர் ஜனங்களுக்கு முன்பாக எடுத்து சொன்னார். பிரியமானவர்களே, வேதத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, நீ நன்மை செய்தால் உயர்வடைவாய் என்று தொடக்க நூல் 4:7 எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா புதிய ஏற்பாட்டில் நன்மை செய்து உயர்வுக்கு பதிலாக மனுஷர் மூலமா வேதனைகளையும் பாடுகளையும் அனுபவித்தவர்கள் ஏராளம் பேர். பரிசுத்தவான்களாய் இருந்ததினாலே அந்த பாடுகளையும் அவமானங்களையும் நிந்தைகளையும் பொறுமையோடு கூட அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களே தவிர அந்த தீமைக்கு அவர்கள் ஒரு காலமும் எதிர்த்து நிற்கவே இல்லை. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயந்து வாழ விரும்பின யோசேப்பை ஒரு பெண் அடிக்கடி தன்னோடு படுக்கும்படி கட்டாயப்படுத்தின போது கூட அவளுக்கு அவன் இசைந்து போகவே இல்லை. ஒரு முறை அவன் வஸ்திரத்தை பிடித்து கொண்டு வீட்டில் யாருமே இல்லை, என்னோடு படு என்று சொல்லி கட்டாயப்படுத்தின போது அவன் மேல் வஸ்திரங்களை அவள் கையில விட்டுவிட்டு அவன் ஓடி போனான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு காலமும் நமக்கு தீமை செய்ய நினைக்கிறவர்களோடு கூட எதிர்த்து நிற்க வேண்டியதில்லை. தொடக்கத்திலே நான் சொன்னேன், கர்த்தர் நமக்காக யாவையும் செய்கிறவர். இஸ்ரவேல் ஜனங்கள் அதை விசுவாசித்த போதுதான் செங்கடல் இரண்டாக பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாதை ஒன்று அமைந்தது. அந்த பாதை வழியாக அவர்கள் கடந்து போன போது அந்த பாதை வழியாக நாங்களும் கடந்து செல்லுவோம் என்று சொல்லி அகங்காரத்தோடு கூட முழு இஸ்ரவேல் ஜனங்களையும் பின்தொடர்ந்து வந்த எகிப்தியர்கள் அந்த கடலிலே மாண்டு போனார்கள் என்று சொல்லி விடுதலை பயணம் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் நன்மை செய்தும் நீங்கள் நன்மையான காரியத்தை ஒருவருக்கு எடுத்து சொல்லியும் உங்களை அவர்கள் அந்த காரியத்தின் நிமித்தம் பகைக்கிறார்கள், வெறுக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் அதை குறித்து கலங்க வேண்டியதில்லை, அதற்காக பெருமூச்சு விட வேண்டியதில்லை. தன்னுடைய நீதியையும் நியாயத்தையும் குறித்து இன்னொருவருக்கு எடுத்து சொல்லி நாம் நீதிமான்களாய் அவர்கள் அறிந்து கொள்ள நடந்து கொள்ள வேண்டிய தேவையில்லை. ஸ்தேவானை கல்லறிந்து கொண்டார்கள். ஸ்தேவானை மாத்திரமல்ல, அதற்கு பிறகு எத்தனையோ பரிசுத்தவான்களையும் அப்படித்தான். பிரியமானவர்களே, அவர்கள் நன்மை செய்தார்கள், கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார்கள், கர்த்தருடைய ராஜ்யம் ஜனங்கள் நடுவில் இறங்கி வர வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தார்கள், பிரயாசப்பட்டார்கள். வேற எந்த பொல்லாத காரியங்களையும் அவர்கள் செய்யவே இல்லை. ஆனா இந்த உலகம் அவர்கள் செய்த நற்கிரியைகளை ஏற்றுக்கொள்ள பொறுத்து கொள்ள மனதில்லாததினாலே அவரை எதிர்த்தார்கள், கொலை செய்தார்கள். வேதத்துல பிரியமானவர்களே, மத்தேயு 14ஆம் அதிகாரம் 1 முதல் உள்ள வசனங்களை வாசிக்கும் போது ஏரோது ராஜாவை பார்த்து, நீ உன்னுடைய சகோதரன் மனைவி ஏரோதியாளை வைத்திருப்பது முறையல்ல என்று சொல்லி ஒரு சத்தியத்தை எடுத்து சொன்னான். அதாவது ஒருவன் அக்கிரமத்தில் இருக்கும்போது அவன் அக்கிரமத்தை குறித்து அவனுக்கு எச்சரிக்கை செய்ய வேண்டியது தெரிந்த மனுஷனுக்கு மேல விழுந்த கடமை. அதை அவனுக்கு எச்சரிக்காமல் போகும்போது அந்த பாவத்திலேயே அவன் மடிந்து போவான் என்றால், எச்சரிக்காமல் போன மனுஷன் மீது அந்த பாவம் வந்து விழும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால தான் திருமுழுக்கு யோவான் தனக்கு தெரிஞ்ச அந்த சத்தியத்தை, அதாவது ஏரோது செய்கிற பாவத்தை எடுத்து சொன்ன போது ஏரோது திருமுழுக்கு யோவானை
கோபத்தோடு கூட கைது செய்து சிறையில் அடைத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் செய்தது நன்மையான காரியம். ஆனால் நன்மையான காரியத்தை ஏற்றுக்கொள்ள மனதில்லாத மனுஷன் அந்த நன்மையான காரியத்தை சொன்னதற்காக கோபம் கொண்டு அவரை சிறையில் அடைத்தான். ஒரு கட்டத்தில் அவருடைய தலையை வெட்டினான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. என்ன தவறு செய்தார்? அவர் ஒரு தவறும் செய்யவே இல்லை. ஒருவன் இருக்கிற நிலையில அவன் அப்படியே இருந்தால் அவன் துஷ்டனாய் மாறி போவான் என்பதற்காக அவனுடைய அக்கிரமத்தை அவனுக்கு எடுத்து சொன்னார். இந்த நாளிலும் அப்படித்தான் மனிதர்கள் செய்கிற அக்கிரமங்களையும் தப்பிதங்களையும் நாம் எடுத்து சொல்லும் போது மனம் திரும்ப விருப்பம் உள்ளவர்களும் அந்த பாவத்தை விட மனதுள்ளவர்களும் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் அந்த பாவத்திலேயே நிலைத்திருக்க விரும்புகிறவர்கள் அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள விரும்ப மாட்டார்கள். அதன் நிமித்தம் அவர்கள் நம்மை பகைப்பது நிச்சயம். ஆகவே அப்படி சிலருடைய தீமையை அவர்களுக்கு எடுத்து சொல்லும் போது உங்களை தீவிரமாய் அவர்கள் பகைக்கிறார்கள் என்றால் நீங்கள் அதற்காக துக்கப்பட வேண்டியதில்லை. பாருங்க, எலியாவின் காலத்தில் கிட்டத்தட்ட 450 பாகால் தீர்க்கதரிசிகளை யேசபேலும் ஆகாப் ராஜாவும் போஷித்து வந்தார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய காரியங்கள் தான் மெய், அதைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் கற்பித்து வந்தார்கள். இந்த காலத்தில் தான் எலியா எழும்பி கர்த்தரே தேவன் என்பதை கர்மேல் பர்வதத்தில் வெளிப்படுத்தினார். அதனால முழு இஸ்ரவேல் ஜனங்களும் கர்த்தரே தேவன் என்று சொல்லி கம்பீரமாய் ஆர்ப்பரித்தார்கள். அந்த காலகட்டத்தில் தான் எலியா பொய் தீர்க்கதரிசிகள் பாகால் தீர்க்கதரிசிகளாகிய 450 பேரை கொலை செய்தான். அந்த செய்தியை கேட்ட ஆகாப்பின் மனைவி யேசபேல் எலியாவை கொலை செய்ய திட்டமிட்டாள். பொல்லாத காரியங்களையும் தீமையான காரியங்களையும் அழிக்க நினைக்கும் போது அந்த இடத்திலிருந்து அந்த தீமையை அழிக்க நினைக்கிறவர்களுக்கு எதிராய் சத்துருக்கள் புறப்பட்டு வருவது நிச்சயம். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இப்படிப்பட்ட காலகட்டத்தில் எதிர்ப்புகள், நன்மை செய்தது நிமித்தம் உண்டான எதிர்ப்புகள் நிமித்தம் சோர்ந்து போக வேண்டியதில்லை. நாம் நன்மையான காரியத்தை செய்திருக்கிறோம், அந்த காரியத்திற்கு நன்மைக்கு பதில் தீமை செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து விட வேண்டும். நாம் சோர்ந்து போக வேண்டியது இல்லை. பவுல் ஒரு காரியத்தை இப்படி சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் அதுல 5ஆம் வசனத்துல, நீ அறிவு தெளிவோடு இருந்து தீங்கு அனுபவி உன்னுடைய ஊழியத்தை தடையில்லாமல் நிறைவேற்று என்று சொல்லுகிறார். காரணம், நாம் ஆண்டவருக்காக எழும்பும் போது, ஆண்டோடைய நாமத்துக்கு பயந்து சில சத்தியங்களை சொல்லும் போது, கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் அதுல 16ஆம் வசனத்துல எழுதப்பட்டிருக்கிற பிரகாரம், அதாவது சத்தியத்தை சொன்னதினாலே சிலருக்கு நான் சத்துருவாய் மாறிப்போனேன் என்று எழுதியிருக்கிற பிரகாரம், சில சத்தியங்களை சொல்லும் போது, சிலரை நல்வழிப்படுத்த பிரயாசப்படும் போது, சிலருக்கு நல்ல ஆலோசனைகளை நல்ல கருத்துக்களை சொல்ல நினைக்கும் போது எதிர்ப்புகள் வரலாம். சில நமக்கு எதிராக எழும்பி நம்மோடு வாக்குவாதம் செய்யலாம். சில நேரங்கள்ல நம்மிடத்துல சண்டையிடலாம். அந்த நேரங்கள்ல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நாம் நன்மையான காரியங்களை, நியாயமான காரியங்களை, தேவையான காரியங்களை, பிரயோஜனமுள்ள காரியங்களை பேசியிருக்கிறோம், செய்திருக்கிறோம். ஆனால் அவர்களோ அதை அவர்களுக்கு தீமையானது என்று நினைத்து நம்மை பகைக்கிறார்கள், நம்மை வெறுக்கிறார்கள். இந்த இடத்துல நம் கர்த்தருடைய ஊழியத்தை சுத்த மனசாட்சியோடு செய்திருக்கிறோம். ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் போனால் போகட்டும் என்று சொல்லி நம்ம அதற்காக துக்கப்படாம, அப்போஸ்தலருடைய காலத்துல சில காரியங்களின் நிமித்தம் அவர்கள் தண்டிக்கப்பட்ட போது சந்தோஷப்பட்டார்களாம்.
கர்த்தருக்காக, கர்த்தருடைய சத்தியத்தை சொன்னதற்காக இன்றைக்கு நாங்கள் நீதி தலைவர்களுக்கு முன்பாக விசாரிக்கப்பட்டிருக்கிறோம், தண்டிக்கப்பட்டிருக்கிறோம், அடிக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நன்மை செய்து பாடுகள் வந்தபோது சந்தோஷப்பட்டார்களாம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல இப்படி எழுதப்பட்டிருக்கிறது: கர்த்தருக்குள் பயபக்தியோடு வாழ விரும்புகிறவர்கள் துன்புறுத்தப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நான் சங்கீத புஸ்தகத்துல 119வது சங்கீதம் அதுல 157வது வசனத்தை வாசித்தேன். அதை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். என்னை கொடுமைப்படுத்துவோரும் பகைப்போரும் பலர், ஆனால் ஒழுங்கு முறைகளை விட்டு நான் தவறுவதில்லை. அதாவது சத்தியத்தை அறிவித்ததுனால பலர் என்னை கொடுமைப்படுத்துகிறார்கள், என்னை துன்பப்படுத்துகிறார்கள், என்னை வேதனைப்படுத்துகிறார்கள், என்னை அதிகமா துக்கப்படுத்துகிறார்கள். ஆனாலும் நான் அதற்காக நான் நன்மை செய்து இப்படி எனக்கு பாடா என்று சொல்லி சோர்ந்து போகாம கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தருக்கு நான் சாட்சியா நிற்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இதுதான் யதார்த்தமான சத்தியம். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சில காரியங்களை செய்யும்படி நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அந்த கிருபையின்படி சில காரியங்களை நாம் செய்கிறோம். அப்படி செய்யும் போது எதிர்ப்புகள் நிச்சயமாய் வரும். எதன் மூலம் எதிர்ப்பு வரும் என்று சொன்னால், நாம் பேசக்கூடிய சத்தியம் அவருடைய இருதயத்தில் இருக்கிற தீமையை குறித்ததானதினாலே அதை ஏற்றுக்கொள்ளவோ அதை ஒத்துக்கொள்ளவோ மனதில்லாதவர்கள் சில நேரங்களில் நம்மை எதிர்ப்பார்கள். சோர்ந்து போக வேண்டியதில்லை. சிலர் சோர்ந்து போவதுண்டு. அதன் நிமித்தம்தான் இந்த வார்த்தை நான் உங்களுக்கு ஆண்டவரிடத்திலிருந்து கொண்டு வருகிறேன். சோர்ந்து போகாதிருங்கள். தேவனுக்காக தொடர்ந்து உங்களால முடிஞ்ச ஊழியத்தை செய்யுங்க. சத்தியத்தின்படி எடுத்து சொல்லுங்க. பாடு வந்தா ஏற்றுக்கொள்ளுங்க. சந்தோஷமா கர்த்தருடைய வேலை செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இறை வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். மனவேதனைகளோடு காணப்படக்கூடியவர்கள், மன பாரங்களோடு காணக்கூடியவர்கள், நன்மை செய்து பாட அனுபவிக்கிறவர்கள், நல்லது செய்தும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் எங்களை துக்கப்படுத்துகிற மனுஷன் நிமித்தம் உண்டான வேதனைகள் மாற ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். உங்க கரம் இவர்களை தாங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. சமாதானம்.